தினந்தோறும் மாத்திரை எடுக்கிறேன், இன்சுலின் எடுத்துக்கிறேன். ஆனா அப்படி இருந்தாலும் சர்க்கரை 400 இருக்குது, 500 காமிக்குது. இதை எப்படியாவது எளிமையா குறைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள்? நிச்சயமாக உங்களுடைய 400, 500 சர்க்கரைய ஒரே நாள்ல உங்களுக்கு 150 பாயிண்ட் உங்களால இயற்கையாக குறைக்க முடியும். அதற்கான எளிமையான டிப்ஸ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது சர்க்கரைக்காக பல வருடமாக 10 வருஷம், 15 வருஷமா நான் வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இன்சுலின் வரைக்கும் போயிட்டேங்க. ஆனா இன்சுலினும் போட்டா கூட என்னோட சுகர செக் பண்ணோம்னா 350, 400, 500 இப்படி தாங்க காமிக்குது. இதை எப்படியாவது குறைச்சு ஒரு நார்மல்ல கொண்டு வந்துரலாம்னு பார்க்குறேன். முடியலங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெறைய மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, HbA1c அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய சேனல்லயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நெறைய பதிவுகள் இந்த HbA1c பத்தியே போட்டுக்கிறோம். HbA1c எப்படி நார்மலுக்கு கொண்டு வரது அப்படின்னு. HbA1c நீங்க 6லிருந்து 7க்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா, பல கிளை நோய்கள் வராமல் தப்பிச்சுக்கலாம். அத நீங்க முதல்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா 400, 500 இருக்குது. ஆனா இன்சுலினும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா 400, 500லேருந்தே மீண்டு வர முடியல அப்படின்னா, அவருடைய HbA1c எல்லாம் கிட்டத்தட்ட 11, 12 இந்த ரேஞ்சுக்கு மேல தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கெல்லாம் 6 டூ 7 வருவதற்கு வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன விஷயம்னா, 11, 12லாம் இருக்குதுன்னா, அவர்களுக்கு நெறைய கிளை நோய்கள உண்டு பண்ணிரும். குறிப்பாக அவர்களுடைய மசில்ஸ் எல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிரும். கால், பாத மசில்ஸ் எல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிரும். கால் பாதத்த தரையில ஊண்டுனாலே வலி வந்துரும். ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அங்க போன் வீக்னஸ் ஆயிரும். நெர்வஸ் வீக்னஸ் ஆயிரும். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். கால் பாதத்துல வந்து மரத்து போறது வந்துரும். எரிச்சல் வந்துரும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துரும். இப்படி பல பல டிஸ்டர்பன்ஸ கொண்டு போயிரும். கிட்னி, ஹார்ட், ஸ்ட்ரோக் இப்படிலாம் கொண்டு போய் விட்டுரும். 400, 500 இருக்கிறது டேஞ்சர். அப்ப அத எப்படிங்க கட்டுக்குள் கொண்டு வரலாம்னா, கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். அது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய மருத்துவர்கள நாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தகுந்த மாரி உள்ள மெடிசின்ஸ மாத்தி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாங்க. HbA1c 6 டூ 7க்குள்ள கொண்டு வாங்க. அதான் ரொம்ப நல்லது. இல்ல நான் இயற்கையான முறையில நான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கான பதிவு தான் அது. இயற்கையான முறையில நீங்க உங்களுடைய சுகரோட லெவல நார்மலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமா. அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கும், நம்மளுடைய கால் பாதத்திற்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கு. நம்மளுடைய பதிவுகள்ல ஒவ்வொன்லயுமே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில சிகிச்சை அப்படின்றதே வந்து பாத கூச சிகிச்சைன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சிகிச்சையாக பண்றோம். அதுபோக நம்ம மருத்துவர்கள்ல சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பர்ட். சர்க்கரை நோய் டயபெட்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் வித்தியாசப்படுது. அங்க மாறுபட்டிருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய மூல காரணங்கள் மாறுபடுது. நோய்க்கான மூல காரணங்கள் என்ன அப்படின்றத முதல்ல கண்டறிஞ்சா தான், அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆனா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் சாப்பிட்டா சரியா வரும் அப்படின்னா, அதான் இன்னைக்கு சரியாகல. அப்ப அறிகுறிகள் மட்டுமே அங்க குணப்படுத்தப்படும். அப்ப நோய் அப்படியே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அறிகுறிகள் மட்டும் சரியாகுது. ஆனா நோய் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. அது ஒரு லைஃப் டைம் டிசீஸாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மூல காரணத்த கண்டறிவதே கால் பாதத்தின் மூலமாக டயக்னோசிஸ் ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ப கால் பாதத்தின் மூலமா டயக்னோஸ் பண்ணி பார்க்கப்படும்பொழுது, உங்க சர்க்கரையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது? இது ரொம்ப கிரானிக்கா இருக்கா? மீடியமா இருக்கா? அக்யூட்டா இருக்குதான்றத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு கால் பாதத்தின் மூலமாகவே சொல்யூஷன் குடுப்பாங்க. அப்ப கால் பாதத்தின் மூலமாகவே சில நாட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அதான். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நமது கால் பாதத்துல வந்து முடிவடையுது. அப்ப இந்த கால் பாதத்துல வந்து அந்த உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய எனர்ஜி போகாம தடை ஏற்படுது. தடைகள் முடிச்சுகளாக மாறுகிறது. அந்த முடிச்சுகளை கிளியர் பண்றது தான் சிகிச்சை பண்ணுவாங்க. இத ஏன் நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இங்க கிளியர் பண்ணா அந்த உறுப்புகளுக்கான தடை நீக்கப்பட்டு, உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது. அப்பனா அந்த உறுப்புகளுக்கும், இந்த கால் பாதத்தினுடைய அந்த நரம்புக்கும் ஏதோ நேரடியான ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதன் மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, நம்முடைய கால் பாதத்தில இந்த உறுப்புகளுடைய நரம்புகள் முடிவடையுதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப். ஏன்னா, இத போய் ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் பார்க்க முடியாது. கால் பாதத்தில அந்த உறுப்புகளுடைய நரம்புகள் முடியிறது எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல பார்க்க முடியாது. ஆனா, இந்த ப்ரூஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா உணர வைக்கும். என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி வந்து சுகர் 400, 500 இருக்குன்னா, ஒண்ணும் பயப்படாதீங்க. எளிமையாக உங்களுடைய சுகர வீட்டிலிருந்தே நீங்க 100லிருந்து 150 பாயிண்ட் குறைக்கலாம்.
ரொம்பவும் அப்படிலாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னா, நீங்க வந்து சிகிச்சை மையங்களுக்கு நேரடியா சென்று சிகிச்சை எடுத்து, சில அவங்களுடைய வழிகாட்டுதன் பேர்ல நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆமா. இந்த இப்ப நாங்க சொல்லக்கூடிய சில சிகிச்சைகள்லாம் பண்ணிக்க முடியும். ஆனா வீட்டிலிருந்தே நீங்க குறைக்கணும்னா, அதுக்கு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் சொல்றேன். நம்மளுடைய கால் பாதத்தின் மூலமாகவே பயன்படுத்துங்க. என்ன மாரி குறையுதுன்றத செக் பண்ணி பாருங்க. பிஃபோர் செக் பண்ணிக்கங்க. நான் சொல்ற அந்த டெக்னிக்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப செக் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட்லேருந்து 250 பாயிண்ட் வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபட்டிருக்குது. சில பேர் பயங்கர மிராக்கிளான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக்க வந்து குடுத்துக்கிறாங்க. பயன்படுத்தி பாருங்க. ஓகே. கால் பாதத்தில எரிச்சல் இருந்தா சரியாயிரும். கால் பாதம் மதமதப்பு சரியாகும். கால் பாதத்தில கருப்படிச்சிருக்கிறது சரியாகும். கால் பாத மசில்ஸ் வீக்னஸா இருக்கிறது சரியாகும். இப்படி கால் பாதத்தோட பிரச்சனையும் சேர்த்து சரியாகும். சர்க்கரையின் அளவும் கட்டுப்படுத்தப்படும். சர்க்கரை அளவு கூட இருக்கிறதுனால வரக்கூடிய கிளை நோய்களும் கட்டுப்படுத்தப்படும். இதுதான் ஒரு விஷயம். அப்புறம் தான் அந்த ஹெச்பிஏ1சி. தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா, உங்களுடைய ஹெச்பிஏ1சி லெவலும் உங்களுக்கு குறைஞ்சு வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பாக இந்த இனிப்பு நம்மளுடைய ரத்தத்தில் அதிகமா இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, பொதுவா காமனா வீட்ல எல்லாரும் செய்யக்கூடிய, எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், கசப்பா இருக்கக்கூடிய பாகற்காய் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். பாகற்காய் குழம்பு வச்சு 2, 3 நாளைக்கு சாப்பிட்டோம்னா, நம்ம ரத்தத்தில இருக்கக்கூடிய சுகரோட அளவு குறைஞ்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் பாகற்காய் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ பாகற்காயினுடைய கசப்புத்தன்மை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துது. குணப்படுத்தல. புரிஞ்சுக்கணும். குணப்படுத்தல. கட்டுப்படுத்துது. அப்போ 2, 3 நாளைக்கு அப்படி சாப்பிடப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கிளியரு. ஆனா சில பேருக்கு அந்த கசப்பு தன்மையே பிடிக்கிறதில்ல. பாகற்காயே பிடிக்கிறதில்ல. எடுத்துக்கவும் முடியல. சிரமப்படுறாங்க. இப்போ இவங்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கப்படும் பொழுது தான், இப்படி ஒரு வழிமுறைய பண்ணி பார்த்தோம். அற்புதமான ரிசல்ட். என்ன பண்ணணும்னா, இந்த பாகற்காய ஜூஸ் எடுத்துருங்க. ஓகே. பாகற்காய ஜூஸ் எடுத்துடணும். எப்படின்னா, ஒரு 1/2 கிலோ பாகற்காய் வாங்கிக்கங்க. இது வந்து அந்த மிதில் பாகற்காய்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சின்ன பாகற்காய். பெரிய பாகற்காய் கிடையாது. சின்ன பாகற்காய். ஓகேங்களா? மிதில் பாகற்காய்ன்போம். அப்ப சின்ன பாகற்காய ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கங்க. 1/4 கிலோ, 1/4 கிலோவா 2ஆ பிரிச்சுக்கங்க. 1/4 கிலோவ ஜூஸ் பண்ணிருங்க. 1/4 கிலோ இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு சாலட் மாரி கட் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன பீஸா சாலட் மாரி கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வைங்க. உங்களுடைய கால கணுக்கால் வரை மூழ்கி கழுவுற மாரி. அந்த அளவுக்கு தேவையான மாரி சுடு தண்ணி வைங்க. ஒரு 1 1/2 லிட்டரு, 2 லிட்டரு அந்த மாரி வச்சுக்கங்களேன். வைங்க. சுடு தண்ணி வைங்க. நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகேங்களா? அப்புறம் அந்த சுடு தண்ணிய இறக்கி ஒரு டப் எடுத்துக்கங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, பாத குளியல் பண்ண போறீங்க. இதுல வெறும் பாத குளியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லேயே நம்ம போட்டுக்கிறோம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா. சாதாரண காய்ச்சல் முதல் கேன்சர் வரை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் இந்த பாத குளியல். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற முறையெல்லாம் கூட தனியா ஒரு வீடியோ பதிவாக நம்மளுடைய சேனல்லே போட்டுக்கிறோம். நீங்க போய் பார்க்கலாம். இப்ப அந்த பாத குளியலையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ண போறோம்னா, பாகற்காய் பாத குளியல் அப்படின்னு பண்ண போறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்ப நீங்க பண்ண போற டெக்னிக் பாகற்காய் பாத குளியல். என்ன பண்ணணும், இப்ப சுடு தண்ணி ஒரு டப்புல ஊத்தி வச்சுட்டோம். வச்சுட்டு, இதில அந்த பாகற்காய் ஜூஸு ஓகேங்களா? 1/4 கிலோ ஜூஸ் பண்ணோம்ல, அந்த ஜூஸ அதில ஊத்திர்றோம். 1/4 கிலோ பாகற்காய் சாலட் மாரி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? அதையும் அப்படியே போட்டு விட்டுறீங்க. அவ்வளோதாங்க. 2 காலையும் உள்ள வச்சு, கால அப்படியே லைட்டா வாஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் சுடு தண்ணி அது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கால் பாதத்தில உணர்வுகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால போய் டைரக்ட்டா கால உள்ள வச்சு, கால்ல கொப்பளம் வந்துருச்சுங்க, புண்ணு வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு பயந்துறக்கூடாது. அந்த மாரிலாம் பண்ணிறவும் கூடாது. தவறு பண்ணிறக்கூடாது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டு சுடு தண்ணிய ஊத்திட்டு, கையில முதல்ல தொட்டு பார்த்துக்கங்க. உங்களுடைய கால் பாதம் தாங்குமா? அப்படின்னு பார்த்துக்கங்க வச்சா. அப்ப அந்த அளவுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்குதா? அப்படின்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க கால வச்சு, இந்த பாகற்காய் ஜூஸும், பாகற்காயும் கலந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதாங்க. உள்ளுக்குள்ள சும்மா அப்படியே வாஷ் பண்ணிட்டே வாங்க. கால அப்படியே வந்து மேலும் கீழுமாக தேய்ச்சு விடுங்க. அவ்வளோதான். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கால் பாதத்தில ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளையும் வந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்லி சொன்னோமா, இப்ப இது வழியாக இந்த கசப்பு தன்மை உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள ஏறும். ஏறும். இந்த கசப்பு தன்மை ஏறும். ஏறுவத நாம உணர முடியும். எப்படி உணர முடியும் அப்படின்னா, இது ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த டியூரேஷன் மட்டும் மாறுபடும். இப்ப ஒரு சாதாரண ஒரு நபர், அதாவது டயபெட்டிக் இல்லாத ஒரு சாதாரண நபர், ஆரோக்கியமான ஒரு நபர், இந்த பாகற்காய் பாத குளியல் பண்றாருன்னா, அவருக்கு வித்தின் 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்துல இந்த கசப்பு சுவை சல்லுன்னு ஏறி அவருடைய தொண்டைக்கு வந்துரும்.
நாக்குக்கு வந்துடும். அவங்களுடைய நாக்கில் கசப்பு தன்மை எடுக்கும். ஐயோ கசக்குது, பாகற்காயோட கசப்பு நாக்கில் நீங்கள் வைக்கவே இல்லை, கால் பாதத்தில் தான் வச்சீங்க, ஆனால் நாக்குக்கு வரும். ஃபஸ்ட்டு தொண்டைக்கு வந்ததை உடனடியாக ஃபீல் பண்ணுவாங்க, சல்லுன்னு அப்படியே ஏறி வரும். அப்போ பாருங்களேன், கால் பாதத்தில் இந்த நரம்பு முடியுதுன்றதுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு ப்ரூஃப்ங்க. செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கிற நபர் கூட செஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. ஆமாம், அப்போ இந்த ஆரோக்கியமான நபருக்கு 5 நிமிஷத்தில் வந்துடுது. ஆனால் டயபெட்டிக் சுகர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு 250 300 இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஆவரேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வருது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் வருது. ஆனால் 400 இருக்குது, 500 இருக்குது சொல்கிறாங்களா. சில பேர்களுக்கு எவ்வளவுக்கு தடைகள் இருக்குதோ அவ்வளோக்கு தான் டியூரேஷன் அதிகமாகுது. அவங்களாம் பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு, 1 மணி நேரம் கூட ஆகலாம் சில பேருக்கு. ஐயோ 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சுங்க, வரவில்லைங்க, பரவாயில்ல, அடுத்த நாள் பண்ணுங்கள், அடுத்த நாள் பண்ணுங்கள், அடுத்த நாள் பண்ணிட்டே வாங்க. என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நாளில் உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் அந்த கசப்பு சுவை வந்தால் அடுத்த ஒரு 5 டேஸில் 1/2 அன் ஹவர் ஆயிரும். வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே அந்த கசப்பு சுவை வந்துடும், உங்களுடைய நாக்குக்கு தொண்டைக்கு வந்துடும். தொண்டைக்கு வந்தோன்னா அப்படியே அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். கால் பாதத்தை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அந்த தண்ணியை கொண்டு போய் டஸ்ட்பினில் ஊற்றிடுங்க, அதாவது உங்களுடைய கோப்பையில் ஊற்றிடுங்க. வேறு செடிகள் அந்த மாதிரி எதுலேயும் ஊற்றிடாதீங்க, சரிங்களா? ஆமாம், கோப்பையில் ஊற்றிடுங்க, அவ்வளோதாங்க, கிளியருங்க. அப்போ ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்தது ஒரு 5 நாளில் 1/2 அன் ஹவர் ஆயிரும். திரும்ப ஒரு 10 நாள் 15 நாளில் அதுவே வந்து 20 நிமிஷம் ஆகும், 25 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிறதுக்கெல்லாம் சில 20 நாள் 30 நாள்லாம் பிடிச்சிருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டியூரேஷன் குறைய குறைய உங்களுடைய சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் குறைஞ்சிக்கிட்டே வந்துருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், முன்னாடி பிஃபோர் ரிப்போர்ட் எடுத்து இதை செஞ்சு பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கேப் விட்ருங்க, ஓகேங்களா? ஏன்னா சர்க்குலேஷன் ஆகணும்ல, அதுக்காக 10 to 20 மினிட்ஸ் கூட கேப் விடலாம். விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சுகரோட அளவு மினிமம் 100 பாயிண்ட்லேருந்து 250 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நபருக்கு நபர் மாறுபடுது. அதனால தான் 100 to 250 பாயிண்ட்ஸ் நமக்கு வித்தின் 1/2 அன் ஹவரில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சுலின் எதுவுமே போடாமல், மெடிசன்ஸ் எதுவுமே சாப்பிடாமல். அதாங்க கால் பாதம். இந்த கால் பாத ரகசியம்ன்றது இதுதான். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயங்கள் இல்லை. சும்மா ஏதோ கால் பாதத்தில் அழுத்துறோம், மசாஜ் பண்ணுறோம், அப்படி கிடையாதுங்க. இங்கே ஒவ்வொரு நாட்ஸும் இருக்குது. இதை நம்ம மொத்தமாக ஒரு மசாஜாக பண்ணுறத விட ஒவ்வொரு நாட்ஸையும் ரெக்கவர் பண்ணுற மாதிரி, அதான் ட்ரீட்மெண்ட் மெத்தட். அப்போ அங்கேயே அடையாளங்கள் தெரியும், டயக்னோஸ் பண்ணுவாங்க, அந்த நாட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண கிளியர் ஆகும். அப்போ இந்த சிகிச்சையோடு சேர்ந்து இந்த பாகற்காய் பாத குளியல் பண்ணிட்டு வந்தால் கடன்னு வேகமாக அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். அந்த கசப்புத்தன்மை இன்னும் வேகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ படிப்படியாக 400 450 இருந்த சுகர் குறைந்து அவங்க எப்போ செக் பண்ணாலும் 200 250 150 180ன்ற அளவுக்கு நல்லா குறையுங்க. ஓகே, அப்போ நான் பாகற்காய் பாத குளியல் பண்ணும்போது நான் மெடிசன் விட்டுறலாமா? உடனடியாக விடக்கூடாது, ஓகேங்களா? உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனை பேரில் படிப்படியாக குறைய நீங்கள் அதை குறைக்கணும். இப்போ நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 500 mg எடுக்கிறீங்கன்னா ஒரு 350 mg எடுத்துக்கலாமா, இல்லை 250 எடுத்துக்கலாமா, 100 எடுத்துக்கலாமா, 50 எடுத்துக்கலாமான்னு சொல்லி படிப்படியாக குறைங்க. அதுதான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? இன்சுலின் நான் 40 பாயிண்ட் போடுறேங்க, இந்த பாகற்காய் பாத குளியல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நீங்கள் அதோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். 30 பாயிண்டா 25 பாயிண்டா அப்படி தான் குறைக்கணும். எடுத்தோன்னா நான் இதான் பண்ணுறேனே, இப்போ குறையுதே, நல்லா குறையுதே, குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டக்கூடாது. படிப்படியாக தான் குறைச்சி கொண்டு வரணும், அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுடைய மருந்து மாத்திரைகளிலிருந்து படிப்படியாக குறைத்து நீங்கள் வெளிவருவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வேணா அந்த பாகற்காய் பாத குளியல் பண்ணுங்கள், உங்களுடைய சர்க்கரையிலிருந்து மீண்டு வாருங்கள்.